அனைவருக்கும் வணக்கங்க. இங்க பாருங்க பீரோ மேல ஒருத்தரா, அடுத்து இங்க 2வது ஆளு. அப்படியே அந்த ஒரு டப்பா தொங்குதுல, அதுல பார்த்தீங்கன்னா தெரியும் வைக்கல் கொஞ்சம் கொஞ்சம். அது 3வது ஆளு. அப்படியே கொஞ்சம் தள்ளி இதோ பாருங்க இந்த கம்பியில, இதுல 2 பேர் இருக்கிறாங்க. 4, 5 ஆச்சு மொத்தம். 5 பேர் ஆச்சுங்களா? 6வது ஆள் வந்து இந்த உட்காந்துக்கிறாரு பாருங்க ஒயர்ல. தெரியுறாரா? இவங்க தான் 6வது ஜோடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே வந்தவங்கலாம் நல்லபடியா குஞ்சு பொரிச்சு போயிட்டாங்க பத்திரமா. இப்ப இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, இந்த மாட்டு கொட்டால அந்த ஒரு சின்ன துளை தெரியுது பாருங்க. அங்க வந்திருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்தோ தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன துளை. அதுல வந்து கூண்டு கட்டிட்டு, இதோ உட்காந்துக்கிறாங்க ரெடியா. இது 6வது ஜோடிங்க. இப்ப இவங்கள வேற பாதுகாக்கணும் நம்ம. நம்ம ஒண்ணும் இவங்கள பாதுகாக்க போறதில்ல. இவங்க வராங்க நம்ம வீட்டுக்கு கூண்டு கட்டிட்டு வராங்க, முட்டை வைக்கிறாங்க, பறந்து போயிடுறாங்க. அங்க வீட்ல இருக்கவங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பாட்டுல இருப்பாங்க. வீட்டு உள்ள வந்தா மட்டும் நேத்திக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிடுறது அவங்க சாயங்கால டைம்ல. அந்த ஒரு பிரச்சனை தான் அங்க. இப்ப இங்க நமக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. என்ன ஒண்ணு கிட்டவே கீழவே கட்டிட்டா பாம்பு எதனா பெரிய பாம்பு எதனா ஏற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் உஷாரா கவனிக்கணும். அங்க பாருங்க. அதுக்குள்ள வந்துருச்சு பில்லு எடுத்துக்கின்னு. இப்பதான் பறந்து போச்சு. அதுக்குள்ள எங்கேயோ பச்சையா பில்லு வீச்சா எடுத்துன்னு வந்து வச்சுச்சு. மாட்டுக்கு கூட பில்லு கிடைக்க மாட்டேன்டுது. இவங்களுக்கு எங்கேருந்து தான் பில்லு கிடைக்குதுன்னு தெரியல. போய் எங்கேருந்தாவது புடுங்கின்னு வந்துடுறாங்க கூண்டு கட்டுறதுக்கு. பரவாயில்ல. சரி இருக்கட்டுங்க. இவங்கள பார்த்துப்போம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீடு நமக்கு மட்டும் இல்லைங்க. அதுல பறவைகளுக்கும் கொஞ்சம் உரிமை இருக்கு. அதனால அவங்க வீட்டுக்குள்ள வந்தா ஃபேன் போடாதீங்க. அவங்க கூடு கட்டுறதா இருந்தா கட்டிக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நானும் முடிஞ்ச அளவு ஆதரவு கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.